வசனத்தின் வெளிச்சம் எங்களுக்குள்ளே பிரசித்தம் தர ஜெபிக்கிறோம். எங்களை உணர்வுள்ளதாய் மாற்ற ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா உம்மை ஆராதித்தோம், உம்மை துதித்தோம், உம்மை மகிமைப்படுத்தினோம், சாட்சி கூறினோம், ஆலோசனைகளை கேட்டோம். இப்போ உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். உங்கள் வார்த்தை எங்களோடு கூட பேச, உங்களுடைய சித்தத்தை செய்ய, ஆண்டவரே சித்தத்தின்படி நடக்க எல்லாவற்றுக்கும் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்ம தொடர்ந்து தேவ சித்தத்தை குறித்து பார்த்துட்டு வர்றோம் இல்லையா? தேவ சித்தத்தை குறித்து பார்த்துட்டு வரோம். தேவன் தமது சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். கடந்த வாரத்தில் பார்த்தோம். அறிந்து கொள்ள வேண்டும், நம்ம அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் விரும்புகிறார். இப்படி பல காரியங்களை பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், தேவ சித்தத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். தேவ சித்தத்தை கண்டுபிடிக்கணும். ஃபைண்டிங் காட்ஸ் வில். எஸ், தேவ சித்தத்தை நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும். எனக்கு என்ன தேவ சித்தம் இருக்குது, என்னை குறித்து என்ன கர்த்தர் சித்தம் வச்சுருக்கிறார், என்னை குறித்து தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறார், அதை நான் கண்டுபிடிக்கணும். அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கிளியராக இருக்கும். தேவ சித்தத்தை முதலாவது கண்டுபிடிக்கிறத குறித்து நம்ம கடந்த வாரத்தில் தரிசனத்தை குறித்து பார்த்தோம். நீங்கள் அதை மட்டும் வரேன் வேகமாக வந்துட்டு இன்னும் 2 காரியங்கள் இருக்கிறது, அதையும் பார்த்து இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். சரியா? ஆமென். தரிசனம், அடையாளம், அடுத்தது விட்னஸ், சாட்சி. இந்த 3 இருக்கிறது. முதல்ல தரிசனம். நம்ம கடந்த வாரம் பார்த்தோம், பாதியில் முடிச்சிட்டோம். மீண்டும் பார்ப்போம். தேவ சித்தத்தை தரிசனத்தின் மூலமாக நாம் கண்டுகொள்ள முடியும். எது? தரிசனத்தின் மூலமாக. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பாருங்க, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பார்த்தீங்களா? பராக்கிரமசாலியே. தரிசனம் ஆகும்போதே அவனுக்குரிய சித்தம் வெளிப்படுது. சோத்திரம். அதான் நான் சொன்னேன், த ரெவலேஷன். தரிசனமே தேவனுடைய 2 தீமோத்தேயு 3:16-17 பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வசனங்கள் எல்லாம், தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. அது அருளப்பட்டிருக்கிறது. ரெவலேஷன். எப்படி அருளப்படும்? விஷன், தரிசனம். முதல்ல அது நம்ம இன்றைக்கி பார்க்குறது. தேவ சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது? தரிசனம், விஷன் ஆர் ட்ரீம். சொப்பனம் ஆர் தரிசனம். ஹல்லேலூயா, ஆமென். தரிசனம். இந்த தரிசனத்தின் மூலமாக நம்ம தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். இங்கே பாருங்கள், இவன் கிதியோன் ஒரு பலவீனமான மனிதன், ஒரு பயப்படுகிற சுபாவம் உள்ள மனுஷன். நம்ம போன வாரம் பார்த்தோம். ஆனாலும் கூட கர்த்தருடைய தூதனானவர் அவனிடத்தில் வரும்போது எப்படி வருகிறார்? பராக்கிரமசாலியே. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். எஸ்யா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் கூட பாருங்க, 6ஆம் அதிகாரத்தில் 1-4 வசனங்கள் வரை வாசித்து பாருங்கள். மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர், உசியா அந்த ராஜா மரணமடைகிற வரைக்கும் தேவன் தம்முடைய சித்தத்தை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தலை, சபைக்கு வெளிப்படுத்தலை, தேசத்துக்கு வெளிப்படுத்தலை. ஏன்னா அந்த ஒரு ராஜா மரிக்கணும். ஏன்னா அவன் சில காரியங்கள் அப்படி தான். தேவ சித்தம் சில பேருக்கு வராமல் இருக்கிறதுக்கு, சொப்பனம் தரிசனம் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நமக்குள்ள சில காரியங்கள் கர்த்தர் கிளியராக பார்க்கணும். கர்த்தர் நமக்கு விஷன் தந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி கர்த்தர் நம்மளை பார்க்கணும். நம்முடைய சிந்தனையை பார்க்கணும், எண்ணங்களை பார்க்கணும். இவனை நம்பி கொடுத்தா செய்வானா? இவனை நம்பி இவனுக்கு ஒரு ஊழியம் கொடுக்கலாமா, ஒரு விஷன் கொடுக்கலாமா, ஒரு தரிசனம் கொடுக்கலாமா? கொடுத்தா இதை அசட்டை பண்ணிட்டு போவானா, இல்லை வேலி அடைச்சி காப்பானா? வேலி அடைச்சி இந்த தரிசனத்துக்காக நடுங்குவானா? இந்த தரிசனத்தை குறித்து வைத்து கொண்டு இதுக்காக ஜபிப்பானா? பாருங்கள், உசியராஜா மரணம் அடைகிற வரையிலும் ஒரு வெளிப்பாடும் கிடையாது, ஒரு தரிசனம் கிடையாது, ஒரு ப்ராஃபஸியும் கிடையாது. அவன் மரணம் அடைஞ்ச உடனே கர்த்தர் சரியாக பாருங்கள் யார்கிட்ட போகிறாரு? எஸ்யாவுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆமென். அது வாசிங்க. ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய யார் இது சொல்றா? ஏசியா சொல்றான். வீற்றிருக்க கண்டேன். என்னது? இஸ் ஆ விஷன்.
விஷன் தரிசனத்தில் பார்க்கிறான், கர்த்தரை பார்க்கிறான். சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறதை கர்த்தர் அவனுக்கு காண்பிக்கிறார். ஆமென். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவனுக்கும் 6 செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்கள் சத்தத்தால் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்ப இந்த விஷன், அதுக்கப்புறம் வாய்ஸ், சத்தம், கூப்பிடுகிறவர்களின் சத்தம். இங்கும் அதே போல கிதியோனுக்கு கர்த்தர் எப்படி சொல்லுகிறார்? கர்த்தருடைய தூதனானவர் அவன் தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். அப்போ இந்த விஷன்னா டிவைன் ரெவலேஷன், பரலோகத்திலிருந்து நமக்கு வெளிப்படுத்தப்படுகிற ஒரு காரியம். அதில் சித்தம் இருக்கும், தேவ சித்தம் இருக்கும், நம்மளை குறித்து என்னங்கிறது சித்தம் இருக்கும். தரிசனத்தில் முதல்ல கர்த்தர் பேசுகிறது தரிசனத்தில் தான். நீங்கள் உங்களை சித்தத்தை குறித்து பார்க்கும்போது எசேக்கியேல் புஸ்தகத்தில் பாருங்கள், 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்கள் வரை வேகமாய் வாசிங்க. 30ஆம் வருஷம் 4ஆம் மாசம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது பாருங்க, எப்படிப்பட்ட நடுவில் இருக்கும்போது, சிறைப்பட்ட, நீ எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் சரி. ஏசாயாவும் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தான்? அசுத்த உதடுகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற ஜனங்களுக்கு மத்தியில் தான் வாசம் பண்ணிட்டு இருந்தான். என்னை சுற்றிலும் அப்படி தான் இருக்குது, நானும் அப்படி தான் இருக்கிறேன், நானும் பலவீனத்தில் தான் இருக்கிறேன். ஆனால் என்னை ரட்சித்தீங்களே ஆண்டவரே, என்னை தேவ சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறீங்களேப்பா, இந்த வார்த்தையை கேட்க வச்சுருக்கீங்களே, என்னை அறியாமலேயே நான் சில காரியங்களை, உமக்கு பிரியமான காரியத்தை சமயத்தில் செய்கிறேனே. சபையில் இருக்கிறவங்க அறியாமல் சில வேளைகளில் நம்ம அறியாமலே சில நல்ல காரியங்களை செய்வோம், அறியாமலேயே அதிகாலை வேளையில் எழுந்து ஜெபிப்போம், அறியாமலேயே ஜெபம் பண்ணுவோம். ஆமென். சில பிளாக்கர்ஸ் நம்மளை சுற்றி இருக்கிற சில காரியங்கள் நம்மளை சிறையாக்கி வச்சுருக்கோம். அதுக்கு மத்தியிலையும் நீங்கள் கர்த்தரை தேடுறீங்க, அதுக்கு மத்தியிலையும் உபத்திரவத்துக்கு மத்தியிலையும் பாடுகளுக்கு மத்தியிலையும் நீங்கள் கர்த்தரை தேடுறீங்கன்னா, நீங்கள் சிறைப்பட்டு போனவர்களுக்கு மத்தியில் கர்த்தர் எசேக்கியேலுக்கு என்ன செய்கிறார்? தன்னை வெளிப்படுத்துகிறார். கிதியோனும் பாருங்க, ஒரு பயந்த மனுஷன், ஆலைக்கு சமீபமாய் மீதியானியர்களுக்கு பயந்து தன்னுடைய கோதுமையை அவன் போரடிக்கிறத கர்த்தர் பார்க்குறாரு. ஒரு பயந்த சுபாவம் உள்ள மனுஷனுக்கு தேவன் தன்னை என்ன செய்கிறார்? தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்லா வேத வாசிக்கிறவங்க, நல்ல பராக்கிரமசாலி, அவங்கள தான் கர்த்தர் வெளிப்படுத்துவார்னு நினச்சா அது ஃபெயில். அப்படின்னா நம்மளையெல்லாம் ரட்சித்திருக்கவே மாட்டார். பாவியாக இருக்க நம்மளை தானே ரட்சித்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பாவத்திலையும் பாவியாக இருக்க நம்மளத்தில் சாபத்துமாக இருக்க நம்மளை தானே கர்த்தர் இன்றைக்கி எழுப்பி ரட்சித்து இன்றைக்கி நமக்கு ரட்சிப்பை கொடுத்து, ஊழியத்தை கொடுத்து, அபிஷேகம் கொடுத்து நிறுத்தியிருக்கிறார். எனக்கு மாத்திரம் இல்லை, இங்கே இருக்கிற எவ்வளோ பேருக்கு அப்படி தானே. தொடர்ந்து நீங்கள் அதில் தேவ சித்தத்தை கேட்கணும். ரட்சிப்புக்கும் சித்தத்துக்கு சம்மந்தம் இல்லை. ரட்சிப்பு எல்லாருக்கும், யாரும் இயேசுகிட்ட வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரட்சிப்பு. அதுக்கப்புறம் நீங்கள் தேவ சித்தத்தை கேட்கணும். எனக்கு என்னை குறித்து என்ன சித்தம், என்னை குறித்து என்ன, எதுக்காக ரட்சித்தீர், என்னை எதுக்காக தொட்டீர், என்னை எதுக்காக என்னை வேறு பிரித்து வைத்திருக்கிறீர், என்னை குறித்து என்ன சித்தம் வச்சுருக்கிறீங்க ஆண்டவரே. அல்லேலூயா, ஆமென். அப்போ அந்த தேவ சித்தத்தை நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கணும்னா கர்த்தர் நம்மளே கண்டுபிடிக்கணும். கர்த்தர் நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய செய்கை இருக்கணும், உங்களுடைய ரியாலிட்டி இருக்கணும். எசேக்கியேலுடைய ரியாலிட்டி எப்படி இருந்தது? சிறைப்பட்டவர்களுக்கு நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னதென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தரிசனங்களை கண்டேன். அது இங்கிலீஷில் படிப்பா சீக்கிரம், அந்த பாட்டை மட்டும் படி. Now it came to pass, as I was among the captives, அது மட்டும் படி. Okay. As I was among the captives by the river of Kebar, that the heavens I were was opened. among the captives by the river of Kebar. That the heavens were opened, and I saw visions of God. Amen. பார்த்தீங்களா? கேப்டிவ்ஸ், சிறைப்பட்டு இருக்கிறேன், ஏதோ ஒரு விதத்தில் சிறைப்பட்டு இருக்கிறேன். ஜெபம் பண்ண முடியாத பொறிக்கு ஒரு சிறை இருப்பு இருக்குது. ஏதோ ஒரு சிறை இருப்பு எனக்கு இருக்குது. ஏதோ ஒரு சிறை இருப்புக்குள்ளே நான் இருக்கிறேன். ஆமென். அதுக்கு மத்தியிலும்
இன்றைக்கு கர்த்தர் உங்களோட கூட பேசுகிறார். ஆண்டவரே, உங்கள் சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க. சித்தத்தை நான் கண்டுபிடிக்கணும். நான் இப்படி இருக்கிறேன் உண்மைதான், ஆனால் என்னையை நீங்கள் ரட்சித்தீங்களே, என்னை நீங்கள் சும்மா ரட்சிக்கலையே, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அதில். சும்மாலாம் நீங்கள் என்னை ரட்சித்திருக்க மாட்டீங்களே. எத்தனையோ பேர் இருக்க என்னை ரட்சித்திருக்கீங்களே எங்கள் குடும்பத்தில். அப்போ எங்கள் சந்ததியில் என்னை தொட்டிருக்கீங்களே, எனக்குள்ளே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தந்து என்னை ரட்சித்து சபையில் கொண்டு வந்திருக்கிறீங்களே. ஆனால் நான் சில சிறை இருப்புக்குள்ளே இருக்கேன் தான், சில பாண்டேஜுக்குள்ளே இருக்கேன் தான், சில கட்டுக்குள்ளே இருக்கேன் தான். ஆமென். உங்களை தாழ்த்தி சொல்லுங்கள், கர்த்தர்ட்ட கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். ஏசியா பாருங்க, அசுத்த உதடுகளுக்கு மத்தியில் வாசம் பண்ணுவேன், அசுத்த ஜனங்களுக்கு மத்தியில் வாசம் பண்ணுவேன், ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு தன்னை வாலியன்றாக வெளிப்படுத்துகிறார். ஏன்னா கர்த்தருடைய சித்தம். ஏன்னா யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான். சித்தம் என்ன ஆண்டவரே, யார் மேலே உங்கள் சித்தம் இருக்குது? உன்னை தான் அனுப்புகிறேன், உன்னை தான் தெரிஞ்சிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. யார் என் காரியமாய் போவான்னு கர்த்தரே கேட்குறார். என் சித்தம் தான்பா, என் சித்தப்படி நீ செய்ய வரியா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா? என்னை அனுப்பும். அப்போ அதுக்கு முன்னாடி தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த விஷனை காண்பிக்கிறார். நான் எப்படிப்பட்ட தேவன், நான் எப்படிப்பட்ட பயபக்திக்குரிய தேவன், நான் எப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள தேவன், உனக்கு நான் தன்னை வெளிப்படுத்துகிறேன், உனக்கு நான் காட்டுறேன். சிறைப்பட்டு போனவர்களுக்கு மத்தியில் சிறையாக இருக்கிற எசேக்கியேலுக்கு கர்த்தர் அடுத்த வசனத்தை படிங்க. அது யோயாக்கீன் ராஜாவுடைய சிறையிருப்பின் 5ஆம் வருஷமாய் இருந்தது. அந்த 5ஆம் தேதியிலே கல்தேயர் தேசத்தில் உள்ள கேபார் நதி அண்டையிலே பூசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. தரிசனம் உண்டாகி, விஷன் உண்டாகி, அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கர்த்தருடைய கரம் அவன் மேலே அமருகிறது. உங்களுக்கு ஒரு தரிசனம் வருதுன்னா, ஒரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறாருன்னா, அந்த சித்தத்தை உறுதிப்படுத்துகிறதற்கு கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே அமரும். ஆமென். அந்த கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே அமரும். அது அந்த கர்த்தருடைய கரம் அமர்றதை நீங்கள் அதை உணர்வில் புரிந்து கொள்வீர்கள். ஒரு அண்டர்ஸ்டாண்ட். கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தருடைய பாரம் என் மேலே வந்திருக்கிறது. கர்த்தருடைய கரம்னா என்னது? பாரத்தை குறிக்குது. கர்த்தருடைய கரம் 2 விதத்தில் பாரமாக வரும். ஒன்று பாவம் செய்கிறவங்க மேலே கர்த்தருடைய கரம் பாரமாக வரும். இன்னொன்று லகுவான பாரமாக வரும். என் சுமை லகுவாயும் என் நுகம் மெதுவாயும் இருக்கும். என் நுகத்தை உன் மேலே ஏற்றுக்க, என் சித்தத்தை ஏற்றுக்க, என் சித்தத்தை ஏற்று கற்றுக்க. ஆமென். உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் தரேன். நீ பேசுகிற இடத்துலலாம் இளைப்பாறுதல் வரும். அதுதான் உன் சித்தம், அதான் என் சித்தம். உன்னை கொண்டு தான் அதை செய்ய போகிறேன். ஆமென். கர்த்தருடைய கரம், த ஹேண்ட், அது ஒரு பாரம், உங்கள் மேலே ஒரு பாரம். ஆமென். அப்படின்னாலே தேவ சித்தம் உங்கள் மூலமாக செய்ய கர்த்தர் சித்தம் கொண்டு இருக்கிறார்னு அர்த்தம். உங்கள் மேலே ஒரு பாரம் வருது. சபையை குறித்த ஒரு பாரம், கணவனை குறித்த ஒரு பாரம், பிள்ளைகளை குறித்த ஒரு பாரம். நான் மட்டும் ரட்சிக்கப்படுறேன், நான் மட்டும் ஜெபிக்கிறேன், நான் மட்டும் சர்ச்சைக்கு போகிறேன், எனக்கு ஆமென் ஆண்டவரே இது என்ன இது? ஆமென். ஹல்லேலூயா. கணவனை குறித்து பாரம், கணவனுக்கு மனைவியை குறித்து பாரம். இப்படி இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களே, இன்னும் வீட்டில் சரியாகவே இல்லையே, சரியான காரியங்களாகவே இல்லையே. ஆமென். அப்போ அது ஒரு பாரம். அந்த ஒரு பாரம், அந்த ஒரு சிறையிருப்பு, அந்த ஒரு பாண்டேஜ், அதுக்கு மத்தியில் தேவனுடைய பாரம் உங்கள் மேலே இறங்குதுன்னா, யூ ஆர் த ப்ரெஷியஸ். ஹல்லேலூயா. ஆமென். கிதியோன் இஸ் த ப்ரெஷியஸ். எஸ். ஹல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், கர்த்தருடைய கரம் அவன் மேலே இறங்கின உடனே, கர்த்தருடைய பாரம் அவன் மேலே இறங்கின உடனே, த ஹேண்ட் ஆஃப் லோட். எசேக்கியேல் புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கணும், தானியேல் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தானியேலாகிய நான் என் தேசத்தினுள் என் ஆவியிலே சஞ்சலப்பட்டேன், என் தலையில் தோன்றின தரிசனங்கள். தலையில் தோன்றின நீ அப்போ அந்த பாரம் உங்கள் மேலே அமர்ந்த உடனே உங்கள் ஆவியில், ஆமென், அது இங்கிலீஷில் படிப்பான் கொஞ்சம். And the visions of my head troubled me. இல்லைப்பா. I, Daniel, was grieved in my spirit in the midst. Grieved in my spirit. Amen. My spirit within me was anxious. Anxious என்னது? Anxious na ஒரு depression ஆவே, ஒரு depression, ஒரு distressed என்னது? நீங்க கூட யாரோ சொன்னாங்க. ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா, வியாகுல், disturbed, I feel distress. Amen. Distress. ஆமென். அந்த சித்தம் உங்ககிட்ட வர பிசாசு விடாது. உங்களை உடனே உங்கள் ஆவியில் ஒரு சஞ்சலத்தை கொடுக்கும்.
சஞ்சலத்தை கொடுக்கும். தேவ சித்தத்தை இயேசு கெத்செமனேல செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கும்போது அவருடைய ஸ்பிரிட்டில் ஒரு டிஸ்ட்ரெஸ், ஆவி தொய்ந்து போகுது, ஆவி கலங்குது, ஆத்மா கலங்குது. ஆண்டவரே ஆத்மா கலங்குகிறதே, ஹல்லேலூயா. எஸ், அது பண்ணோம். போகாத, சிலுவைக்கு போகக்கூடாது, நீங்கள் போகக்கூடாது, இப்படியே போயிடுங்க, இப்படியே கெத்செமனேலேருந்து இப்படியே போயிடுங்க. நீங்கள் உங்களால் முடியாது, உங்களால் தாங்க முடியாது. இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாள் பலப்பட்டுட்டு வாங்க, பலப்பட்டு அப்புறமா நீங்கள் நீங்கள் சிலுவைக்கு போகலாம். டிஸ்ட்ரெஸ், ஸ்பிரிட்டில் டிஸ்ட்ரெஸ் வரும். இந்த பாண்டேஜ், இந்த டிஸ்ட்ரெஸ், இவைகளுக்கு மத்தியில் தான் இந்த ஹேண்ட். சும்மா நினைக்காதீங்க தேவப்பிள்ளையை, கர்த்தருடைய சித்தம் சும்மாலாம் வந்துடாது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் நிற்கிறீங்களான்னு பார்ப்பார், நீங்கள் தாக்கு பிடிக்கிறீங்களான்னு பார்ப்பார், அதுக்கெல்லாம் நிற்கிறதுக்கு உங்களுக்கு இது இருக்கான்னு பார்ப்பார். ஆமென், அதை நிற்கிறதுக்கு திராணி இருக்கா, உங்களுக்கு பலம் இருக்கா? ஆமென். இவனை நம்பி சித்தத்தை கொடுக்கலாமா, இவனை நம்பி காரியத்தை சொல்லலாமா, இவனை நம்பி கொடுத்தா செய்வானா? ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஆவியில் சஞ்சலப்பட்டேன், என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னை கலங்க பண்ணினது. தலையிலே தோன்றுகிற தரிசனம் அப்படியே என்ன செய்யும்னா, கடந்த நாட்களில் கூட எனக்கு அது இருந்தது. மீட்டிங் முடிச்சுட்டு வந்த படப்புற அப்படியே அந்த என்ன சொல்கிறது, ஒரு கலங்கின குட்டை மாதிரி அப்படி தான் இருக்கும், கலங்கின குட்டை மாதிரி இருக்கும். இதில் நீ எங்கே இருக்க, இதில் நீ எந்த இடத்துல இருக்க, இதில் நீ எங்கேவா இருக்க, நீ என்னவா இருக்க, அப்படியே கலங்கின மாதிரி இருக்கும். அது தெளிகிறதுக்கு சமயத்தில் ஒரு நாள் ஆகும், 2 நாள் ஆகும். ஆனால் கடந்த இரவில் அது அப்படியே தெளிந்த பாருங்கள். கோடாரி காம்பு கலண்டு விழுந்த உடனே ஏன் அவனால் அதை எடுக்க முடியலை? ஆமென். சித்தம் இருக்குது. என்ன சித்தம் இருக்குது? போய் இடம் நெருக்கமாக இருக்குது, குடியிருக்க நெருக்கமாக இருக்குது, வாங்க போகலாம், ஒரு உத்தரத்தை வெட்டுவோம், நமக்கு ஒரு ஆலயத்தை உண்டாக்குவோம், ஒரு கூடாரத்தை உண்டாக்குவோம், வாங்க போகலாம், தேவ சித்தம்தான். ஆனால் பாருங்கள், அதுக்கு முன்னாடி இந்த டெஸ்டிஃபை. ஆமென், அது நடக்கும். கலண்டு விழுந்துருச்சு காம்பு கோடாரி வெட்டும்போது. ஆனால் பாருங்கள், அவர் சொல்கிறான் பாருங்கள், ஐயோ எஜமானே, இது இரவலாக வாங்கப்பட்டது. ஆமென், இரவலாக வாங்கப்பட்டது. ஏவனால் உடனே எடுக்க முடியல. அந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ், குழம்பி இருக்கும். ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது? நல்ல எண்ணத்தில் தானே போனேன், நல்ல எண்ணத்தில் தானே ஊழியம் செய்ய போனேன், நல்ல எண்ணத்தில் தானே காரியங்களை நடப்பிக்கலான்னு போனேன், கர்த்தருக்கு பிரியமானதை செய்யலாம் தானே போனேன். ஆமென், ஏன் இப்படி ஆச்சு? எஸ், அது பாருங்கள், கர்த்தர் விட்டாரா பார்த்தீங்களா? அவனை சொன்ன உடனே எங்கே விழுந்தது காட்டு. ஷோ த பிளேஸ், மார்க் த பிளேஸ், எனக்கு இடத்த காட்டு. கர்த்தர்கிட்ட சரியாக காட்டணும். 7 மாதம் வரைக்கும் வந்துட்டோம், இன்னும் ஒரு வெளிப்பாடு வரல, இன்னும் ஒரு சொப்பனை வரல, இன்னும் சபையில் எனக்கு ஒரு ரெவலேஷன் இல்லை, இன்னும் கர்த்தர் பேசலை, எனக்கு ஏன் பேசலை, எங்கே தவறுனீங்க, எங்கே கோட்டை விட்டீங்க, எங்கே உங்களுடைய காரியத்தை கர்த்தர் கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு இருக்குது. கர்த்தர் கண்டுபிடிக்கவே முடியாதபடிக்கு இன்னும் நீங்கள் இருக்கீங்களா? உங்களுடைய காரியங்கள் அப்படி இருக்கா? கர்த்தராலேயே கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு இருக்கீங்களா? ஆமென். கர்த்தருக்கு எல்லாம் தெரியும், ஆனால் நம்ம சொல்லணும். கர்த்தருக்கு தெரியும். கிதியோனை பார்த்து என்ன சொன்னார்? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஆமென். பாருங்கள், அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசி. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமா இராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. ஆமென். இப்போ கர்த்தருடைய சித்தம் பவுலுக்கு வருகிறது. ராத்திரியில பவுலுக்கு கர்த்தர் தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமா இராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இல்லை. சோ த விஷன் நல்லா கவனிக்கணும். ஆமென். அது எப்படி தேவன் நமக்குள்ள செய்வார்? வேதம் சொல்லுகிறது,
உண்டு. உண்டு. சரி, பிலிப்பியர் 2:12-13 படிங்க. பிலிப்பியர் 2:12-13. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே இந்த சிறையிருப்பு, இந்த பாண்டேஜ், இந்த லேசினஸ், இந்த அறியாமல் இருக்கிறது இல்லையா, இப்படிப்பட்ட சில காரியங்கள் நமக்குள்ளே இருந்தாலும் கீழ்ப்படியும். எப்போதும் கர்த்தர் கீழ்ப்படியும். ஆண்டவரே, என்னை கொண்டு என்ன இவ்வளோ பொறுமையாக இருக்கிறீரே, என் விஷயத்தில் இவ்வளவு என் மேலே இவ்வளவு கரிசனையாக, இவ்வளவு அன்பாக என்னை குறித்து பேசுகிறீங்களே, கண்டிக்கிற நேரத்தில் காயத்தையும் அடிக்கிறீங்க, காயம் கட்டுறீங்க. அடிக்கிறீங்க, காயம் கட்டுறீங்க. அவர் அடிக்கிறார், காயம் கட்டுகிறார். ஏன்? உங்கள் மேலே இருக்கிற நேசத்தில் தான். தகப்பன் சிட்சியாத புத்திரர் உண்டோ? தகப்பனை போல கர்த்தர் உங்களை சிட்சிக்கிறார். சில வேளைகளில் அது இருக்க தான் செய்யுது. ஏன்னா உங்களை கொண்டு காரியங்களை செய்யணும், உங்களை கொண்டு கர்த்தர் செய்யணும். ஆகவே கர்த்தர் என்ன செய்கிறார்? அதில் பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமயமாக இருக்கும்போது மாத்திரமல்ல, தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும். ஸோ இது விஷன், தூரமான இடத்துலேருந்து வருகிற விஷன். இந்த விஷனுக்கு நீங்கள் நடுக்கத்தோடு கீழ்ப்படியும். அப்படி கீழ்ப்படியும் போது, அந்த சித்தத்துக்கு நீங்கள் விஷனுக்கு கீழ்ப்படியும் போது அதில் தேவ சித்தம் மறைந்திருக்கும். ஆமென். யாரை அனுப்புவேன்? கர்த்தர் ஏக்கத்தோடு உங்ககிட்ட கேட்பார். என் பாரத்தை புரிஞ்சுக்கிறியா? என் பாரதம் உனக்கு புரியுதா? என் பேர்டன் உனக்கு புரியுதா? எனக்கெல்லாம் இது அடிக்கடி வரும், எனக்கெல்லாம் வரும். உனக்கு ஆமாம், இது ப்ராக்டிஸ் ஆனவங்களுக்கு எப்படி வரும்னா, உனக்கு சொல்ல தேவையில்லை, பார்த்துக்கப்பா, இப்படி வரும். ஒரு தகப்பனை போல, நண்பனை போல கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார். அவனுக்கு ரொம்ப சொல்ல தேவையில்லை. ஒரு காலத்தில் சொல்லி சவுட்டு விரியனாக கிடந்தேன். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் பேசும்போது கண்களில் கண்ணீர் வரும். ஆண்டவரே, இவ்வளவு என் மேலே நீங்கள் மரியாதை வச்சுருக்கீங்களே, இவ்வளவு என்னை அவ்வளவு மேன்மையாக நினைக்கிறீங்களே, தவறு செய்ய மனசு வருமா? செத்தாலும் அவருக்கு தான் சாவணும். செத்து கிடந்தாலும் அவருக்காக தான் சாவணும். ஆமென். ஹல்லேலூயா. அவருக்காகவே மரிக்கணும், அவருக்காகவே விழுந்து கிடக்கணும். அந்த ப்ராசஸுக்கு நீங்கள் வரணும். அது அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். அதில் தேவசித்தம் ஒளிஞ்சிருக்கும். ரட்சிப்பு, என்னை அதுக்காக ரட்சித்தீங்களே, எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தேன், எப்படிப்பட்ட யாருமே என்னை சீனில் தூக்கி விரிச்சினாங்க, யாருமே என்னை நெருங்கலையே. ஆமென். அப்படிப்பட்ட என்ன நீங்கள் தேடி வந்தீங்களே சுவாமி. ஏசியாவுக்கு எப்படி இருக்கும்? அசுத்த உதிரிகள் மத்தியில் இருக்கிறேன், அசுத்த ஜனங்களுக்கு மத்தியில் இருக்கிறேன், எனக்கு போய் இந்த விஷயனை காட்டுறீங்களே, எனக்கு போய் சிங்காசனத்தில் பரிசுத்தமான தேவனை, அவரை பார்த்தவன் ஒருத்தனும் உயிரோடு இருந்தது இல்லையே. அவரை பார்த்தவன் ஒருத்தனும் உயிரோடு இருந்தது இல்லையே. நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேனே, இவ்வளோ காரியம் பண்ணி, இவ்வளோ காரியத்தை பண்ணி என்னை உயிரோடு வச்சிருக்கீங்களே, நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறேனேப்பா. அப்போ உங்கள் சித்தம் எனக்குள்ளே இருக்கு, உங்கள் சித்தம் எனக்குள்ளே இருக்கு. நான் இன்றைக்கி பல கட்டுக்குள்ளே இருக்கிறேன், பல பலவீனத்துக்குள்ளே இருக்கிறேன், சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை நேசித்து என்னோட கூட பேசுகிறேன். எசேக்கியேலுக்கு வார்த்தை உண்டாயிற்று, ஏசியாவுக்கு வார்த்தை உண்டாயிற்று. ஆமென். உங்களுக்கும் வார்த்தை உண்டாகணும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, இன்னும் நான் என்ன பண்ணணும்? ஆண்டவரே, இந்த கட்டிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க, இந்த பலவீனத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்க. கேளுங்க. ஆமென். கர்த்தர் தருவார். என்னை சுத்தமாக மாற்றுங்க. என்னை ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்படுறேன். அதுக்கு எனக்கு என்னால் முடியலை. என் ரட்சிப்பு நிறைவேறணும், எப்படியாவது நிறைவேறி உங்ககிட்ட வரணும். நான் வெறுங்கையா உங்ககிட்ட வரக்கூடாது.
ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். 13ஆம் வசனம், ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் ஆமென். நீங்க அப்படி மட்டும் கேட்டாங்கன்னா கர்த்தர் அந்த விஷனை காமிக்கிறது மாத்திரமல்ல, உங்ககிட்ட விருப்பத்தையும் செய்கையும் உங்கள என்ன செஞ்சிருவாரு? உண்டாக்கிடுவார். விருப்பத்தையும் செய்ய உங்களில் உண்டாக்கிட்டார்னா, இப்போ நியாயாதிபதிகள் 6:14 பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற அந்த பலத்தோடு கூட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அவருடைய தயவுள்ள சித்தம் கிதியோனுக்குள்ள வந்துடுச்சு. கிதியோனுக்குள்ள கர்த்தர் வச்சுட்டாரு. பராக்கிரமசாலின்னு சொல்லும் போதே அங்கே முடிஞ்சு போச்சு. நான் பராக்கிரமசாலி இல்லையே, நான் பலவீனன் இல்லை, என்னைய போய் பராக்கிரமசாலின்னு கூப்பிடுறீங்க, இதெல்லாம் நியாயமா? இப்படியே தான் கேட்டு உட்காந்துருக்கோம். கர்த்தர் என் பிரியமே நானா பிரியம்? ஆமே. நீங்க வேற வீடு பார்த்து வந்துட்டீங்க. ஆண்டவரே, இரக்கமுள்ள வார்த்தை உங்களை தேடி வருதுன்னா, ஏதோ உங்களை கொண்டு கர்த்தர் காரியத்தை செய்ய போறார். உங்ககிட்டயே அந்த வார்த்தை வந்து குத்திக்கிட்டே இருக்கு, பேசிக்கிட்டே இருக்கு, உங்கள் கதவே இருதயத்தை தட்டிக்கிட்டே இருக்குன்னா, நீங்கள் கர்த்தருக்கு விசேஷமானவர். அதனால தான் உங்ககிட்டயே சுற்றி வருது. இது ரொம்ப நாள்லாம் வரும்னு நினைக்காதீங்க, அதுவும் சொல்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். வேதம் சொல்லுகிறது, உனக்கு இருக்கிற பலத்தோடு கூட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். 16ஆம் வசனம். இதுதான் தேவனுடைய சித்தம். கிதியோனை கொண்டு கர்த்தர் செய்கிறதுக்கு தேவனுடைய சித்தம். இதுக்கு முதல்ல என்ன கர்த்தர் யூஸ் பண்ணாரு? தரிசனம், விஷன். 12ஆம் வசனத்தில் பார்த்தோம், அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். கர்த்தர் உங்க கூட பேசும்போதே வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கியிருப்பார்னா யோசிச்சு பார்க்குறீங்களா என்னைக்காவது? ஆமென். நம்ம சபையில் ஆராதனை வேளையில், அபிஷேக வேளையில் எல்லோரும் நிரம்புறீங்க. அந்த நிரப்புதல், அந்த நிரம்புறீங்கல்ல, அந்த நிரப்புதலை அப்படியே கொண்டு போய் வீட்டில் என்ன செய்கிறீங்க? வீட்டில் போய் என்ன செய்கிறீங்க? என்ன செய்யணும்? ஒரு குடம் எண்ணெயாக மாற்றணும். ஒரு குடம் எண்ணெயாக மாற்றணும். சிறையிருப்புக்கு மத்தியில், டிஸ்ட்ரக்ட் மத்தியில், போராட்டத்துக்கு மத்தியில் கர்த்தருடைய சித்தம், பாட் ஆஃப் ஆயில். உங்ககிட்ட என்ன இருக்குது? கடங்காரம் வரானா? பிள்ளைகளை அடிமையாக்கி கொள்ள வரானா? அது கர்த்தருடைய சித்தம் இல்லையே. நீ தீர்க்கதரிசி மனைவி, நீ ஊழியக்காரி, நீ கர்த்தருடைய சபையில் இருக்கிற, அது தெய்வ சித்தம் இல்லையே. அப்போ உங்ககிட்ட என்ன இருக்குது? ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. ஒரு குடம் என்ன இருக்கிறது? சிறையிருப்புக்கு மத்தியில், சிறையிருப்புக்கு மத்தியில். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்கள் அதை வீட்டில் போயிட்டு சேவ் பண்ணணுமா? இங்கே நிரம்புறதெல்லாம் நிரப்பி 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 கிருபையில் கொண்டு போய் ஜபத்துலையும் வீட்லேயும் உங்கள் டெடிகேட் லைஃப்லையும் நீங்கள் அதை சேவ் பண்ணணும். நிரப்பி 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 வைக்கணும், நிரப்பி நிரப்பி வைக்கணும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 5 ரூபா காயின்ஸ்லாம் நிரப்பி வைப்பாங்க. இன்றைக்கும் சில பேருக்கு ஒரு ஹாபி உண்டு, ஒரு உண்டியல் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு அதில் நிரப்பி வைப்பாங்க. கோல்டு காயின்ஸ் நிரப்புறவங்க இருக்காங்க. அதெல்லாம் நிரப்புறீங்க, நல்லது தான், அது சேருங்க, அது வேணான்னு சொல்ல வரல. ஒன்று ஒன்றா சேர்க்குறேன், சேருங்க. குடம் எண்ணெயும் சேருங்க. இங்கே தான் அபிஷேகத்தெல்லாம் அங்கே போய் ஊற்றுங்க. அங்கே போய் நல்லா போர் நல்லா நிரம்புங்க, ஆவியில் நிரம்புங்க, நல்லா செபிங்க, நல்லா அந்நிய பாஷை பேசி உங்கள் வீடு நல்லா நிரம்பும். உங்கள் வீடு நல்லா நிரப்பப்பட்ட வீடாக இருக்கும். தேவ சித்தெல்லாம் எங்கேருந்து வருன்றீங்க? எங்கே படுத்திருப்பீங்க நீங்கள்? சபையிலையா? தானியேல் எங்கே படுத்திருக்கும்போது அயர்ந்த நித்திரை எங்கே? வீட்டில் தானே, படுக்கையில் தானே. அங்கே தான் உங்களை நிரப்புவார். உங்கள் வீட்டில் தான் அது நடக்கும் ஜாஸ்தி. இன்றைக்கி சொல்லித்தரேன் உங்களுக்கு. உங்கள் சித்தம், தேவ சத்தம் எல்லாமே எங்கேருந்து வரும் தெரியுமா?
நான் பரதேசியாய் தங்குகிற வீட்டில் உமது வேத பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. ஹல்லேலூயா. கீதம் பாட வைப்பார் கர்த்தர் திடீர்னு நல்லா. ஆமென். எனக்கெல்லாம் தேவ சித்தம் வெளிப்பட்டதெல்லாம் வீட்டில் தான். உண்மையில் இது வேறு எங்கேயுமே கிடையாது. நீங்கள் அயர்ந்து படுக்கும்போது தான். அது வீடாக இருக்கலாம், அது வேறு எங்கேயா ரூமாக இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். உங்கள் ரெஸ்டிங் பிளேஸ், அயர்ந்த நித்திரை, டீப் ஸ்லீப், தரிசனங்கள் தோன்றும். இன்றைக்கி உங்கள் வீட்டுக்குள்ளேயே வருதலா இல்லையா? சொப்பனம் கொடுக்குறாரா கொடுக்கலையா ஆண்டவர்? எங்கே பாஸ்டர் நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. தரிசனமா அது எப்படி இருக்கும்? சொப்பனமா அது எப்படி இருக்கும் பாஸ்டர்? இன்றைக்கி எல்லாம் இதுதான் வருது. படாத பாடுகளை படுத்துது என்ன. அப்படி இருக்கீங்களா யாராவது? பாஸ்டர் என்ன சொன்னேன்? சர்ப்பம் கனவுல வருதா யாருக்கும்? இங்கே இருக்கீங்களா? இல்லைல்ல இல்லைல்ல யாருக்கு இல்லைல்ல? ஆமென். அது முந்தி வந்திருக்கும். என்கிட்டலாம் ஜபிச்சிருக்காங்க கொஞ்சம் பேர், வந்திருக்கு. இப்போ இல்லை. அது ஒன்ஸ் போயிடுச்சுனாலே அது ஒரு பாண்டேஜ், அது ஒரு கட்டு. ஏதோ ஒன்று வந்துச்சு போச்சு. அடுத்து நீங்கள் அதிலிருந்து வந்து கர்த்தர் பேசணும். கர்த்தருடைய விஷனுக்காக காத்திருக்கணும், ஜெபிக்கணும். நீங்கள் தேவ சித்தத்தை நீங்கள் கேட்டால் தான் கர்த்தர் அதை தருவார். எனக்கு என்னை குறித்து என்ன சித்தம், உங்கள் சித்தம் செய்ய விரும்புகிறேன், உங்கள் சித்தம் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். நீங்கள் சொன்னால் அந்த சித்தத்தை எனக்கு அறியணும், எனக்கு நீங்கள் காட்டுங்கன்னு சொன்னால் கர்த்தர் என்ன செய்வார்? காட்டுவார். அடுத்ததாக என்னதுன்னா அடையாளம். ஷோ மீ அ சைன். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது என்ன கேட்டான்? 12ஆம் வசனத்தில் தரிசனம். அடுத்தது என்னது? அடையாளம், சைன். இதை நீங்கள் கேட்கணும். ஆண்டவரே இப்படி பல இது வந்து போதே, தரிசனம் வருது மாதிரி தெரியுது, எனக்கு என்னன்னே தெரியலை. ஆமென். சிலர் வந்து அப்படியே கண்களில் அப்படியே பார்க்கும்போதே, அப்படியே ஜபிக்கும் போதே, அப்படியே இருக்கும்போதே அப்படியே வரும். அது ஒரு வகையான தரிசனம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் தேவன் உங்களோடு கூட அதிகமாக இடப்படணும்னா உங்களை நல்லா இந்த தரிசனம் தலைக்குள்ளே தோன்றும். அப்படியே உங்கள் தலைலாம் அப்படியே இது மாதிரி ஆயிரும். ஒரு மாதிரி தலைலாம் குர்ருங்கும். அப்போ கர்த்தர் ஏதோ ஒன்று பேசுகிறார். ஆவிக்கும் மாம்சத்துக்கும் போராட்டம் நடக்குது. கர்த்தர் சித்தம் வருது, பிசாசுக்காக எழுத்து நிற்குது. சிந்தனை மண்டலத்தில் போராடுது. இவனுக்கு கொடுக்கக்கூடாது, இவனுக்கு செய்யக்கூடாது, இவனுக்கு கொடுக்கக்கூடாது, இவனை பயன்படுத்தக்கூடாது, அப்படி போராடுது. அதான் அந்த குழப்பங்கள், அந்த இது. நான் இதை மாதிரி இல்லையே, நான் இப்படி இல்லையே, எனக்கு கிடைக்குமா, எனக்கு வருமா, எனக்கு பதைப்பு. எஸ், அதுக்கு மத்தியில் நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே இங்கேயுமே சைன், எனக்கு ஒரு அடையாளம் தான். எத்தனை பேர் கேட்பீங்க? எனக்கு ஒரு அடையாளம் வேணும். உங்கள் இருதயத்திலேருந்து கேளுங்க, இந்த வருஷத்தில் எனக்கு ஒரு அடையாளம் வேணும், இந்த வருஷத்தில் எனக்கு ஒரு குழந்தைக்கு அடையாளம் வேணும். கேளு பாருங்க. நீங்கள் நினைக்கிறீங்க இவ்வளோ வருஷமாக கிடைக்கலையே, இவ்வளோ வருஷமாக கேட்டுட்டு தான் இருக்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் கூட பேசுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, பலவீனமான கிதியோன் சொல்லுகிறான், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு தயை கிடைத்ததானால், உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். ஆமென். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் பாருங்க, இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடே இருக்கிறார். தேவன் உன்னோடே இருக்கிறார். அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். எந்த அடையாளம்? அவனுக்கு சில அடையாளங்களை கர்த்தர் கொடுத்தார். அது என்ன அடையாளம்? ஃபர்ஸ்ட் சைன் இஸ் த அனாயிண்டிங் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். உங்களுக்குள்ள ஒரு அடையாளம் இருக்கணும்னு நான் தான் சொன்னேன். சுனேமி யாருக்கு? தீர்க்கதரிசியுடைய மனைவிக்கு ஒரு அடையாளம் இருந்தது. என்ன அடையாளம்?
part of life. இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ போராட்டம் இருக்குது, இவ்வளோ நெருக்கம் இருக்குது, இவ்வளோ கடன் இருக்குது. நான் ஜெபித்து 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 கிருபையில் பெருகி 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 எனக்கு இன்னொரு அடையாளத்தை வைத்திருக்கிறேன். That's the sign of Holy Spirit. That's the sign of Holy Spirit. Hallelujah. Amen. Sign of Holy Spirit is the first sign. Hallelujah. Blood of Christ is the first sign. கழுவப்பட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்பொழுதும் என் வீட்டில் இருக்குது, என் மேலே இருக்கிறது. ஐ கன்ஃபார்ம். ஹல்லேலூயா. ஆமென். அடையாளம். இந்த அடையாளம் உங்களுக்குள்ள இருந்தால் தான் நீங்கள் கர்த்தர்ட்ட அடையாளம் கேட்பீங்க. உங்களுக்குள்ள கர்த்தருடைய அடையாளம் இருக்கணும். ஆமென். உங்களுக்குள்ள கர்த்தருடைய அடையாளம் இருக்கணும். பிரைஸ் காட். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது 1 சாமுவேல் 10:1 பாருங்க, அங்க பாருங்க, தைல குப்பியை எடுத்து உன்னை இஸ்ரவேல் உன்னை. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார். தம்முடைய சுதந்திரம். எப்படி? தம்முடைய சுதந்திரம், அவருடைய சுதந்திரம், அவருடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார். முதல்ல கர்த்தருடைய சித்தம் சவுலுக்கு வரல. ஆனால் கர்த்தர் அவன்கிட்ட இருந்து சில சைன்ஸ் எல்லாம் கர்த்தர் பார்த்தார். அது 9ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, நீங்கள் அதை பார்க்கலாம். கழுதையை தேட போன அவனுக்கு கழுதையை மேலே எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் கூட போன வேலைக்காரன் சொல்லுவான், கழுதையை தேடணும்னா, கழுதையை நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த ஊரில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், அவர்கிட்ட போனால் அவர் கரெக்டாக சொல்லிடுவார், போகலாமான்னு கேட்குறான். அது வரைக்கும் இவனுக்கு தேவ சித்தம் என்னென்னு தெரியாது. ஒன்றுமே இவனுக்கு சித்தெல்லாம் கழுதை தான், கழுதையே கண்டுபிடிக்கணும், அதுதான். சரி போகலாம். ஆனால் பாருங்கள், அந்த நேரத்தில் அவன் ஒன்று சொல்லுவான், அவர்கிட்ட போகலான்னு சொல்கிறியப்பா, அவருக்கு ஏதாவது கொடுக்கணுமே, காணிக்க கொடுக்கணுமே, என்கிட்ட ஒன்றுமே இல்லையே, சும்மா வெறுங்கையா அப்படி போயிட்டு போய் அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு வர்றது, அவர்கிட்ட காணிக்க கொடுக்கணுமே. பாருங்க, உடனே வேலைக்காரன் சொல்றான், இன்னும் சவுலை பார்த்து, இதோ என் கையிலே இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது. வெள்ளி என் கையில் இருக்குப்பா, கவலைப்படாத. பாருங்க, அங்கே போன உடனே அது உங்களுக்கே தெரியும். ஆமென். அவனை கொஞ்சம் சற்று தள்ளித்து நில்லுன்றார். கொஞ்சம் தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ப்ராப்பர் சொல்லி நாளைக்கு அவனை 10ஆம் அதிகாரத்தில் அவனை என்ன செய்கிறாரு? அபிஷேகம் பண்ணுறாங்க. அபிஷேகம் பண்ண உடனே அவனுக்கு சில வார்த்தைகள் வருது. என்ன வார்த்தை? வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறை அண்டையில் 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேட போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதையின் மேலிருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்லுவார்கள். நீ அவிடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாப்போரில் உள்ள சமபூமியில் சேரும் போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு. 3 மனுஷர். What sign that? நான் விசுவசிக்கிறேன், பிதா, குமாரன், பரிசுத்தாவி. ஏன்னா இஸ்ரவேலுடைய ஃபர்ஸ்ட் கிங். 3 மனுஷர்கள் உன்னை காண்பார்கள். ஹல்லேலூயா. ஏன்னா இஸ்ரவேலோட முதல் ராஜாணி. சகல இஸ்ரவேலும் உன்னை தான் நோக்கி இருக்குது. பிரியமான ஜனங்களுக்கு உன்னை ராஜாவாக வைக்கிறார். இதுவரை அவர் தான் ராஜாவாக இருந்தார். இப்போ அவங்க எனக்கு ஒரு ராஜா வேணும்னு சொன்னனால அவங்க என்ன செய்கிறாரு? கர்த்தர் சித்தத்தை மாற்றிக்கிட்டு ஒன்றை ராஜாவாக வைக்கிறதுக்கு கர்த்தர் பிளான் போட்டிருக்கார். 3 மனுஷர்கள் சந்திப்பாய். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும் இன்னொருவன் 3 அப்பங்களையும். 3 அப்பம்னா இதுவும் எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினதை சொல்லுகிறேன். ஒன்று பரலோக புஸ்தகம், இன்னொன்று பூமியில் இருக்கிற பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்கள், ரெவலேஷன்ஸ், வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்துகிற புத்தகங்கள். அப்படி இருக்கும். அப்படி தான் இருக்கும். 3 புத்தகம் இல்லை, பரலோகத்தில் இருக்கிற குறிப்பு, ஞாபகம், அப்படி புத்தகமாக இருக்கலாம். என்னுடைய அனுமானம். சோத்திரம். 3 புத்தகங்கள். 3 அப்பம் மீன்ஸ் வார்த்தை. வேறொருவன்
திராட்சரசமுள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள். 2 அப்பம், பூமிக்குரிய வார்த்தை, பூமிக்குரிய வார்த்தையாகிய 2 வார்த்தை, 2 புத்தகம், 2 புத்தகம். புரியுதா? ஆமென். 2 புத்தகம், ஓல்டு நியூ, 2 புத்தகத்தை உனக்கு கையில் கொடுப்பாங்க. பிரைஸ் காட். அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும். பின்பு பெலிஸ்தரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். சைன் பாருங்க, சைன் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஃபர்ஸ்ட் கிங்குக்குரிய சைன், அடுத்தது என்னது? ப்ராஃபஸி, ப்ராஃபட். ஆமென். ப்ராஃபட். இதை சில பரிசுத்தவான்கள் சொல்கிறாங்க பாசிங், பாசிங் ப்ராஃபட், பாசிங் அனாயிண்டிங். அப்படி மேலே அப்படி கடந்து வருகிறது, தங்குகிற அபிஷேகம் இல்லை. ஆனாலும் கர்த்தர் அதையும் கொடுத்தார் அவனுக்கு, அதையும் கொடுத்தார், அதையும் கொடுத்தார். பின்னால் ஒரு நாளில் இவன்ட்டு அபிஷேகம் இல்லாத நாட்களில் கூட இந்த பாசிங் அனாயிண்டிங் அவங்ககிட்ட வேலை செஞ்சுருக்கு. தாவீது இருக்கிற நாயோதில் போய் பிடிக்க போகலான்னு போவான். அங்கே வந்து தாவீதும் சாமுவேலும் அங்கே ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க மேலே இருக்கிற அபிஷேகம் இவன் அனுப்பின வேலைக்காரங்க மேலெல்லாம் இறங்கி வரும். அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. 2வது வேலைக்காரனை அனுப்புவான், அவங்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. இவனை பிடிக்கிறதுக்கு வந்து ஆளுங்க மேலெல்லாம் கர்த்தருடைய ஆவி எண்ண வேண்டிய வல்லமை இறங்கும். அது வந்து பாசிங். அது வந்து எப்படின்னா, அது வந்து இந்த என்ன சொல்கிறது, வைப்ரேஷன், வைப்ரேட்டிங் அனாயிண்டிங். இன்றைக்கி எல்லோரும் அலி ஆவியில் நிரம்பும் போது பக்கத்தில் இருக்கவங்களும் அப்படி அது பரவசம். அது ஆல்சோ சைன், அது ஆல்சோ சைன். அந்த ஒரு சின்ன சைனை உன்ட்ட கர்த்தர் கொடுத்தாருன்னா நீ அதுக்கப்புறம் நல்லா ப்ராப்பராக கேட்டு இன்னொரு சைனை பெறு. அது ஒரு பரவச பேச்சு, அந்நிய பாஷை இருக்காது. புரியுதா உங்களுக்கு? அதுக்கு பேர் அங்ஷன். ஆமென். தட்ஸ் நாட் அனாயிண்டிங், அதுக்கு பேர் அங்ஷன். அதுக்குள்ளே இப்போ போல. சரி வாங்க, சீக்கிரம் வாங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். வேறு மனுஷனாவாய். உங்களை வேறு மனுஷனா காமிக்கணும். தரிசனம் காமிக்கிறது, தரிசனம் பார்க்கறது மாத்திரமல்ல, உங்களை நீங்கள் வேறு மனுஷனாக நீங்கள் கேட்குற ஜெபமே ஒரு வித்தியாசமாக இருக்கணும். கேட்கணும் கர்த்தர்ட்ட. இவன் என்ன கேட்டான் தெரியுமா? யார்? கிதியோன். நீங்கள் வாசிங்க நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 34 36 வரைக்கும் படிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேஸ்ரியனை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து மனாசே நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து ஆஷேர், செபுலோன், நப்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பினான். இப்ப பாருங்க, இவன் இங்க ஒரு சைன் கேக்குறான். அது 37ஆம் வசனத்துல இருந்து இருக்கு. படி. இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன். ஒரு தோலை களத்திலே போடுவேன். பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து, பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று. புரியுதா உங்களுக்கு? ஒரு மயிருள்ள தோல் அப்படின்னா என்னது? ஒரு ஆட்டுத்தோல், செம்பரி ஆட்டுத்தோலில் இருக்கும்ல, அதில் முடியெலாம் இருக்கும் இல்லையா? அந்த தோல் அப்படியே தோலை உரித்து ஒரு தோலை நான் எங்கே போடுவேன்? களத்தில் போடுவேன். களம்னா என்னது? ஃப்ளோர், களம். களத்தில் போடுவேன். பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினாலே ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றான். அப்படியே ஆயிற்று. அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதிலிருந்து பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான். ஒரு கிண்ணம் நிறைய எடுத்தான். ஆமென். அவனோட சைன்லாம் பாருங்க, எப்படிப்பட்ட சைனா இருக்கு. இது பார்க்கவே உங்களுக்கு சிரிப்பா இருக்கும். என்னடா இப்படி கேட்குறானே. ஆமென். அடுத்து
அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், உமது கோபம் என்மேல் மூளாதிருப்பதாக. தோலினாலே நான் இன்னும் ஒரே விசை சோதனை பண்ணட்டும். தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும் என்றான். அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார். தோல் மாத்திரம் காஞ்சிருக்கணும், பூமியில பனி பெஞ்சிருக்கணும். முதல்ல பூமியில பனி பெய்யணும், பூமியில் பனி பெய்யக்கூடாது, தோலில் பெய்யணும். இப்போ எங்கேன்னு போயிட்டு இருக்கான், தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும். அதாவது தோலுங்கிறது பரிசுத்தத்துக்கு அடையாளம். எசேக்கியேல் 37 நீங்கள் எலும்புகளுக்கு முதலாவது கர்த்தர் என்ன செய்கிறார், எலும்புகளுக்கு தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே ஆவி வந்து தீர்க்க தரிசனம் சொல்லி அந்த எலும்புகள் மேலே அந்த வந்த உடனே அசைவு உண்டாகி தோலினாலே கர்த்தர் அதை மூடுகிறார். ஸோ நீங்கள் கேட்குற அடையாளம் உங்கள் எல்லாமே இந்த சைன் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் இவையெல்லாம் வந்து தோலுங்கிறது உங்கள் ஜீவியத்தையும் குறிக்கும். உங்கள் ஜீவியத்திலையும் கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கணும், பூமியிலையும் பெய்திருக்கணும். என் நிமித்தம் பூமியிலையும் அந்த அபிஷேகம் இருக்கணும். நான் போகிற இடத்துலையும் அபிஷேகம் இருக்கணும். நான் கால் மிதிக்கிற இடத்துலையும் அபிஷேகம் இருக்கணும். களத்துலையும் அபிஷேகம். களம் வந்து தான், களத்தில் தான் முதல்ல இவன் என்ன செஞ்சான் தெரியுமா, களத்தில் மீதியானியர்களுக்கு பயந்து களத்துக்கு ஆலைக்கு சமீபமாய் களத்தில் தான் போரடித்தான். களத்தில் தான் போரடித்தான். ஒரு காரியத்தை நீங்கள் கர்த்தர்கிட்ட கேட்டிருக்கீங்கன்னா, நீங்கள் எவ்வளவு தான் பலவீனமாக இருந்தாலும் அதை பற்றின ஃபுல்னஸ் ஆஃப் காரியம் உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் நீங்கள் எப்படி கேட்டு எப்படி செஞ்சு என்னை எப்படி உங்கள் அளவுக்கு கர்த்தர் இறங்கி வருவார். ஏசே அளவுக்கு இறங்கி வரணும்னு அவருக்கு என்ன இருக்குது? இளையகுமாரன் அளவுக்கு தகப்பன் இறங்கி வரணும்னு என்ன இருக்குது? என் காலில் விழுந்து மண்டிக்கிடு, நீ உனக்கு 1 மாதம் சாப்பாடு கிடையாது போ, அதுக்கப்புறம் நான் அப்புறம் உன்னைய பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா? எந்த நிலைமையில் வந்தாலும், நீங்கள் எந்த நிலைமையில் வந்தாலும், என்ன சுச்சுவேஷனில் வந்தாலும், என்ன அடையாளத்தை கேட்டு நீங்கள் ஜெபிச்சாலும், என்ன மாதிரி அடையாளம், அது சமயத்தில் அது ஒரு வேடிக்கையான அடையாளமாக கூட இருக்கும், வேடிக்கையான அடையாளமாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. படிங்க, வசனத்தில் கவனமாக இருங்க. வசனம் பசிக்கும் போது அதில் தான் கவனமாக இருக்கணும். படிங்க. அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார். தோல் மாத்திரம் காய்ந்திருந்தது, பூமி எங்கும் பனி பெய்திருந்தது. பூமி எங்கும் பனி பெய்திருந்தது. பூமி எங்கும் பனி பெய்திருந்தது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சபை இப்படிப்பட்ட அடையாளத்தை கேட்கணும். சபை இப்படிப்பட்ட அடையாளத்தை கேட்கணும். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்திலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு. இதுதான் உங்களை குறித்து தேவ சித்தம், தேவனை குறித்து உங்களுக்குரிய சித்தம். சபை வளரணும்னா நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிச்சு கர்த்தருடைய அடையாளத்தை கேட்கணும். ஊழியக்காரர் எப்படி சொல்லணும்? முழு தைரியத்தோடு வசனத்தை சொல்லணும். அவர் பேசுகிற வார்த்தையில் நாங்கள் அசைக்கணும். அவர் பேசுகிற வார்த்தையில் நாங்கள் உணர்வடையணும். அவர் பேசுகிற வார்த்தை எங்களுக்கு தேவ சித்தத்தை வெளிப்படுத்தணும். அவரோடு கூட நீங்கள் பேசி எங்களுடைய காரியங்களில் ஒரு தெளிவை உண்டாக்கணும். ஒரு திட்டமும் தீர்வுமான ஒரு தீர்வான காரியத்தை வெளிப்படுத்தணும். அவர்களுக்கு என்ன செய்யும்? உமது வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படிக்கு அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். தேவ சித்தால மறைஞ்சிருக்கும், கர்த்தருடைய சித்தால இருக்கும். கர்த்தர் மாத்துவாரு, அவங்க வாயில வார்த்தைகளை வைப்பாரு. ஆமென். இப்படி கேட்குறாங்கன்னா நல்லா கவனிக்கணும். இப்படி அவங்க அந்த வார்த்தையை கேட்குறாங்கன்னா அந்த வார்த்தையின்படி அவங்க தைரியமாக வார்த்தையை பேசினா அவங்க கீழ்ப்படியத்து தானே கேட்குறாங்க. சொல்லுங்க. ஊழியக்காரர் முழு தைரியத்தோடு சொல்லும்படி அனுக்கிரகம் செய்தருளும். அப்ப யாருக்கு சொல்லணும்? முழு தைரியத்தோட. யாருக்கு சொல்லணும்? முழு தைரியத்தோட சபைக்கு சொல்லணும், எங்களுக்கு சொல்லணும்.
தைரியமா பேசணும், தைரியமா பேசணும், தைரியமா பேசணும், முழு தைரியத்தோடு பேசணும். பிரைஸ் ஹல்லேலூயா ஜீசஸ். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போஸ்தலர்களுடைய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளாலே உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே. கர்த்தருடைய சித்தம் எவ்வளவெல்லாம் வந்து சபை அசைச்சிருக்கு. அப்போஸ்தலருடைய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும், கர்த்தர் பொறுமையோடு சபையில் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு எவ்வளவு பொறுமையோடு பேசிக் கொண்டிருக்கிறார், எவ்வளவு பொறுமையோடு நமக்கிடத்தில் கர்த்தர் காரியங்களை விளக்கி காமிச்சு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு மாறுவாங்க, இன்னைக்கு மாறுவாங்க, இன்னைக்கு மாறுவாங்க, இன்னைக்கு அந்த சித்தத்துக்கு கீழ்ப்படிவாங்க, இன்னைக்கு தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கை எங்களில் உருவாக்கும், உண்டாக்கும். நீங்கள் தானேங்க செபிச்சிங்க, நீங்கள் தானே ஆவியில் நிரம்புறீங்க, நீங்கள் தானே சாட்சி சொல்றீங்க. அப்ப அதெல்லாம் சும்மாவா? சொல்லுங்க, நீங்க தானே ஊழியம் செய்றீங்க. அதெல்லாம் நம்பாதீங்க பாஸ்டர். அப்படியா? எங்களெல்லாம் நம்பாதீங்க. அப்படியா? எங்களுக்கு முழு நிச்சயம் வேணும். இந்த சபையில் நாங்கள் இருக்கிறோன்னா எங்களை குறித்த நிச்சயம் இருக்கணும், எதிர்காலத்தை குறித்த நிச்சயம் இருக்கணும், பிள்ளைகளை குறித்த நிச்சயம் இருக்கணும். அடையாளம் கேளுங்க, எங்களுக்கு குறித்த நிச்சயம் இருக்கணும். பரலோகம் போவோமா போக மாட்டோமா இந்த உபதேசத்தெல்லாம் கேட்டு இவர் என்னென்னமோ சொல்லிட்டு கிடக்கிறாரு, நான் பாட்டுக்கு வேற இடத்துக்கு போறேன். எங்கேயாவது போய் பரலோகம் போறதுக்கு வழியை பாரு. அதான் தேவ சித்தம். உண்மைதானம்மா? சொல்லுங்க. முழு தைரியத்தோடு பேசணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா முழு தைரியத்தோடு தான் கர்த்தர் பேசுவார். முழு தைரியத்தோடு தான் கர்த்தர் பேசுவார். பயந்து பயந்தா பேசுவார், யோசிச்சா பேசுவார். அது உங்களை கூல் பண்ணுறதுக்கு. அது பிசாசு, அது ஊழியக்காரன் இல்லை. தாஜா பண்ணுறதுக்கு, உங்களை தாஜா பண்ணி தடவி கொடுத்து தாஜா பண்ணி உங்கள்கிட்ட இருந்து காரியத்தை சாதிக்கிறதுக்கு உள்ள ஊழியக்காரன். அது இங்கே நடக்காது. ஊழியக்காரர் அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லாவித பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதம். என் விஷயத்தில் தேவன் மிகுந்த பொறுமையாக இருக்கிறாருன்னு சொல்கிறவங்க கரங்களை உயர். இப்போ இது 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 வந்து உண்மை தானே? சொல்லுங்கள். என் விஷயத்தில் தேவன் பொறுமையாக இருக்கார். என் மனைவி எப்படி பொறுமையாக இருக்காங்களோ, என் கணவர் எப்படி பொறுமையாக இருக்காங்களோ, அதை விட பல மடங்கு தேவன் என் மேலே பொறுமையாக இருக்கிறார். சில பேருக்கு நான் சொல்கிறது புரியுதா? என் விஷயத்தில் தேவன் பொறுமையாக இருக்கார். நான் ரொம்ப அழுத்தி சொன்னால் நாளையிலேருந்து சபை பக்கமே வர வேண்டாம். பலப்படு. உன் சித்தத்தை குறித்து எப்போ தான் தெரிஞ்சுக்கிறது? சொல்லுங்க. கர்த்தர் கோபமாக பேசினாலும் தப்பு, பொறுமையாக இருந்தாலும் தப்பு. பொறுமையாக நாளைக்கு மாறும், நாளைக்கு மாறும், நாளைக்கு மாறும்னு இருந்தாலும் தப்பு. கர்த்தர் கோபமாக பேசினாலும் தப்பு. எப்படி தான் தேவ சித்தம் வரும்? எப்படி தான் தேவ சித்தம் நம்ம வாழ்க்கையில் வரும்? சொல்லுங்களேன். ஆமென். அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்கு நடப்பிக்கப்பட்டது. இதில் ஒன்று கூட எனக்கு இல்லைன்னு யாராவது இங்கே சொல்லுவீங்களா? ஐ ஓப்பன் சேலஞ்ச். பொறுமை. இப்போவே கை தூக்கிட்டீங்க. அற்புதம். எனக்கு இந்த சபையில் வந்து அற்புதமே நடக்கலை சொல்கிறேங்க. அற்புதம் எனக்கு நடந்திருக்கு சொல்கிறேங்க கரங்களை வைத்து. ஹல்லேலூயா. ஆமென். பார்த்தீங்களா? அற்புதங்கள் நடந்திருக்கு. அடுத்தது என்னது? வல்லமை. அதிசயங்கள். மன்னிக்கவும், அதிசயம். கர்த்தர் என்னை அதிசயங்களை காண செய்திருக்கிறார். நான் அதிசயங்களை கண்டிருக்கிறேன். எஸ். அடுத்தது என்னது? வல்லமைகள். வல்லமைனாலே கர்த்தரை நிரப்பியிருக்கிறார். சொல்லுங்க. தேவ சித்தம் உங்களுக்குள்ள இருக்கு. போங்க. தேவ சித்தம் நீ கேட்கணும். இவ்வளவும் நடந்திருக்குல்ல. நானா சொன்னேன்? இப்போ நீங்கள் தானே கை தூக்குனீங்க. நான் பிளாக் மேஜிக்காக நடக்குதுங்க. ஜீபூம்பா வேலையாக நடக்குது. கர்த்தர் பேசுகிறார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க சீக்கிரம். அடுத்த பகுதிக்கு நான் போறேன். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லோரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். ஆமென். வாசிங்க. சபையார் எல்லோருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. சபையாருக்கு பயம் இருக்கா? இவங்களுக்கு இப்படி நடக்குத, நாளைக்கு நமக்கு நடந்தா தேர்வோமா? பயம் இருக்கா? சொல்லுங்க சொல்லுங்க, பயம் இருக்கா? மற்றவங்களுக்கெல்லாம் பயம் இருக்கு, சபையாருக்கு பயம் இருக்கா? அது ஒரு அடையாளம், அது ஒரு அடையாளம். அதை கேட்கணும். எனக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே, என் பயமே இல்லாமல் அலைகிறேன், பயமே இல்லை எனக்கு. சபையாருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. இன்னைக்கு மற்ற யாவருக்கு தான், கேள்விப்படுறவங்களுக்கு தான் பயம். சபையாருக்கு பயம் இருக்கிற மாதிரி தெரில. ஆமென். என்ன வல்லமை, அற்புதம், அடையாளம் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஆமென். ஆனால் தேவ சித்தம் இருக்கா? நீங்கள் கத்தட்ட கேளுங்க. தேவ சுத்தம் இருக்கணும். ஆண்டவரே என்னை குறித்து. ஆமென். ஃபைனலாக என்ன சொன்னேன்? முதல்ல தரிசனம், அடுத்தது என்னது? அடையாளம், மூன்றாவதாக வார்த்தை. சாரி, மன்னிக்கும், விட்னஸ், சாட்சி. இப்போ நீங்கள் நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன். சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்பொழுது மற்றவன் இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல. தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றான். கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதன் வியாக்கியத்தையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்திற்கு திரும்பி வந்து எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானியரின் பாளையத்தை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கிற தீவட்டியையும் கொடுத்து ஒரு பானைக்குள்ள வைக்கிற தீவட்டி. பானை எதை குறிக்குது? நம்முடைய ஜீவியம். தீவெட்டி எதை குறிக்கிறது? உங்களுக்குள்ள பற்றி எரிகிற அபிஷேகம். முழு தைரியத்தோடு ஊழியக்காரர் வசனத்தை பிரசங்கிக்கணும்னா நம்முடைய ஜீவியத்தை குறித்தும் பரிசுத்தாவியை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும் வெளிப்படுத்துகிற ஒரு சபை. தைரியமாக பேசணும், தைரியமாக சொல்லணும். பாருங்கள், அந்த விட்னஸிங்கில் அவன் எதை கொண்டு வரான்னா ஒரு பானை பாட். ஆமென். அங்கே பாட் ஆஃப் ஆயில் பார்த்தோம். இங்கே என்னது? ஒரு பானைக்குள்ளே என்ன இருக்குது? தீவெட்டி. படிங்க. அவர்களை நோக்கி நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். அப்படியே இதான் விட்னஸிங். ஒரு சபையில் உங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதைத்தான் செய்யணும். அதான் விட்னஸ். புரியுதா? அதான் விட்னஸ். அவன் தனக்குன்னு ஒரு விட்னஸை உண்டாக்கிக்கிட்டான். ஒரு பானைக்குள்ள தீவெட்டி. நீங்களும் இதே மாதிரி என்ன செய்யுங்க? எல்லாரும் பானைக்குள்ள, இங்கே கவனிங்க, வசனத்தை கவனிங்க ப்ளீஸ். பானைக்குள்ள தீவெட்டி.
முழு தைரியத்தோடு வசனத்தை சொல்லணும்னு கேட்குறீங்க, ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, தேவ சித்தம் அப்படி வருது, அப்போ அதுக்கு கீழ்ப்படியணும். அப்போ இது என்ன சொல்கிறாரு அப்போ கிதியோன் என்ன சொல்ல வரான்? நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்யுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்தில் பேதுரு யோவானும் ஜெபம் பண்ணும்போது, ஜெபம் பண்ணுறதுக்கு தேவாலயத்துக்கு போகும்போது 40 வருஷம் முடமாக இருக்கிறவனை பார்த்து என்ன சொல்கிறாங்க? எங்களை நோக்கிப்பார். த விட்னஸ். உனக்குள்ளே என்ன இருக்கிறது? உனக்கு உன் கையை உன்னை நோக்கி பார்த்தா என்ன கிடைக்கும்? இவ்வளோ பேர் காசு போட்டு போனாங்க, நீ அப்படி போட்டு போ. எனக்குள்ளே இயேசுவின் வல்லமை இருக்கிறது. எங்கள் சபைக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. எங்கள் சபைக்குள்ள அபிஷேக வல்லமை இருக்கிறது. எங்கள் சபைக்குள்ள ஒவ்வொரு கையிலையும் பானை இருக்கிறது. எங்கள் சபைக்குள்ள ஒவ்வொருடைய பானைக்குள்ளையும் அபிஷேகம் எண்ணெய் இருக்கிறது. எங்கள் சபைக்குள்ள ஒவ்வொருடைய பானைக்குள்ளும் தீவெட்டி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அந்த 300 பேரை கொண்டு கர்த்தர் ரட்சிக்க வல்லவர். பலாயிரம் பேரை கொண்டு அந்த அல்ல. ஒன்லி ஃபியூ. எல்லாம் முழந்தால் படியிடுவோம், எல்லாம் முழந்தால் படியிடுவோம். ஆண்டவருடைய கரத்தில் கேட்போம். எங்க கரத்தில் ஆண்டவரே கிதியோன் சொன்னது போல, ஹல்லேலூயா, நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே செய். ஃபாலோ மீ. எங்களை நோக்கிப்பார், எங்களை நோக்கிப்பார். உத்தரவாதம் உள்ள ஒரு ஊழியத்திலே அப்படிப்பட்ட வார்த்தைகள் வருவது தான் தேவ சித்தம். அப்படிப்பட்ட வார்த்தைகள் வருவது தான் கர்த்தருடைய சித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. ஒரு மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு ஒரு மந்தை சரியா செவி கொடுத்து சரியா இருக்குமானால் கர்த்தர் தரிசனத்தின் மூலமாகவும் ஹல்லேலூயா, ஆமென், அடையாளங்கள் மூலமாகவும், நீங்க கேட்கிற ஒவ்வொரு அடையாளமும் அது சில்லியான அடையாளமா இருந்தாலும் சரி, ஸ்ட்ராங்கான அடையாளமா இருந்தாலும் சரி, அது ஒரு வேடிக்கையான அடையாளமா இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட அடையாளமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் முடிவில் சாலிட் விட்னஸ். உங்களுடைய தாகத்தை, உங்களுடைய வாஞ்சையை பொறுமையோடு கட்டப்பட்ட நிலைமையில ஹல்லேலூயா, பல பலவீனங்களுக்கு மத்தியில் ஹல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுத்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுத்து கர்த்தர்ட்ட ஒரு அடையாளம் கேட்டீங்களே. எசேக்கியேல் கேட்டானே, அடையாளம் கேட்டானே, என்னை குணமாக்குகிறதற்கு என்ன அடையாளம் ஆண்டவரே? ஆயுசு நாட்களில் 15 வருஷம் கூட்டுவேன். சூரிய பாகை சாயைக்கு சாயை பின்னிட்டு திரும்பும்படியான அடையாளத்தை செய்தாரே. அதிசயக்கத்தக்க தேவன். இன்னைக்கு உங்களுக்கு செய்வார். அப்படி யாராலும் செய்ய முடியுமா? இவன் ஒருவனுக்காக சூரிய கடிகாரத்தை கர்த்தர் திருப்பினார். எவ்வளவு அருமையான தேவன். உங்களுக்காக காலங்களை நேரங்களை திருப்ப மாட்டாரா? வியாதியை திருப்ப மாட்டாரா? கடனை திருப்ப மாட்டாரா? உங்க ஊழிய பாதையை திருப்ப மாட்டாரா? சொல்லுங்க. அதுதான் தேவ சித்தம். அதுதான் காட்ஸ் வில். உங்களை குறித்த தேவ சித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 6:12. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆமென். இன்றையிலிருந்து கர்த்தர்ட்ட கேளுங்க. எனக்கு தரிசனத்தின் மூலமா பேசுங்க, சொப்பனத்தின் மூலமா பேசுங்க, சபை மூலமா பேசுங்க. ஆவியானவரே பேசுங்க. ஹல்லேலூயா. நான் அதை சாட்சியாக, அதை ஆண்டவரே சாலிடான ஒரு அடையாளமாக நான் அதை வைத்துக்கொண்டு என்னுடைய விட்னஸிங்கை நான் வெளிப்படுத்தட்டும். This is my witnessing, Lord. This is my witnessing. Purity is my witnessing. Holiness is my witnessing. Hallelujah. Righteousness is my witnessing. Cleanses is my witnessing. Thank you, glory. Holadura boshia kara, ladara boshadara baladura makaroba, laduna maradina, labakara, laduna makandura makaro, ludara boshadara varadina ba, lamaraduna ma. Rekha mama malika lakha duraba karu, hula duraba shadura maradera, laduribi kanturaba kaloba, hula duraba kalo, lakha durabo shabakalo lida, liderabo shanduraba ladina makaraba, raduribi andarabo shandaribi andara, rudarabo shadaraba riandara, liba mama. Shikeleke lakaduribi antarabokalo ludarabo shabari andarabokara. Ask him sign.
Ask him sign, ask him sign, ask him sign. Lord, this is the hallelujah. என்னுடைய கோடாரி காம்பை இங்க தான் நான் விட்டேன் ஆண்டவரே. கோடாரி காம்பை இங்க தான் நான் தொலைச்ச ஆண்டவரே. லோகபா பாபா ஷிகலேக. ஆமென். தொலைச்சு போட்ட அபிஷேகம் எனக்கு மீண்டும் வரணும் ஆண்டவரே. எனக்கு மீண்டும் வேணும் அப்பா. எனக்கு மீண்டும் வேணும் ஆண்டவரே. என் சமாதானம் எனக்கு வேணும். அடையாளம் எனக்கு சைன் வேணும். என் ஆசீர்வாத கொலைச்சல் எனக்கு மீண்டும் வேணும். என் ரட்சிப்பு எனக்கு மீண்டும் வேணும். தாவே அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை நடப்பியும், ஆச்சரியமா நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல நன்மை உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கிய இடத்தில் அநோனிக்க ஸ்நேகமும் இந்த தேவனின் மத்தியில் இன்றும் என்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மற்றும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்த சொல்லி விடைபெறுவோம்.